அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2025ஆம் ஆண்டு கும்பராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அமைய போகுது அப்படின்னு பார்க்கலாம். குறிப்பிட்டு ஒவ்வொரு வருடம் தொடங்கும் போதுமே இந்தந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. அந்த வகையில் அடுத்ததாக கும்பராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். இந்த 2025ஆம் ஆண்டு தொடக்கத்திலேயே கிரகநிலை கும்பராசியின் அடிப்படையில் நவகிரகங்களினுடைய அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்தானத்தை தான் கொடுத்துருக்கு. இப்படி ஆண்டினுடைய தொடக்கத்தில் கிரகங்களுடைய சஞ்சாரம் நடக்குதுங்க. நடக்கக்கூடிய இந்த பெயர்ச்சியால் கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. கும்பராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கடந்த 2.5 ஆண்டுகளாக கும்பராசி ஜென்ம சனி பலன் பெற்று வருகிறது அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த வீடியோவில் விரிவான தகவலை தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசிக்காரர்களுக்குன்னு பார்க்கும்போது கடந்த 2.5 ஆண்டுகளாக இந்த ஜென்ம சனி பலன் பெற்று வருது அப்படின்னு பார்த்தோம். இந்த ஆண்டு மார்ச் 28 சனி ராசியில் இருந்து பெயர்ச்சி மீனத்திற்கு மாறுகிறாரு. உங்களுக்கு 7.5 சனி முடிவடையாவிட்டாலும் கூட சனியினுடைய தீவிர தாக்கம் சற்று குறையும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் ஓரளவு சிறந்ததாகவும் நிம்மதி அடையக்கூடியவதாகவும் சவால்கள் நிறைந்ததாகவும் இருக்கும் அப்படின்னே சொல்லப்படுதுங்க. இது மட்டும் இல்லாமல் அதற்காக தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் அமையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 7.5 சனியினுடைய கடைசி கட்டமாக அமைவதால் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதை அப்படின்னு அடையக்கூடிய ஒரு கடின உழைப்பும் போராட்டமும் உங்களுக்கு தேவைப்படுது. முடிவுகளை எடுக்கிறதுல நீங்கள் அதிக கவனம் செலுத்தினா போதுமானது. குரு பெயர்ச்சி மே 14ஆம் தேதி நடக்க இருக்கு. மே 14 முதல் அக்டோபர் 18 வரை குரு 5ஆம் வீட்டில் சஞ்சரிக்க இருக்கிறதால அவருடைய பாதகமான தாக்கம் குறையும். ராகு உங்களுடைய ராசிக்கு மாறுவதால் எதிலுமே நீங்கள் கவனத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவே நல்லது. கும்பராசிக்கு ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. மே 18 ராகு உங்களுடைய ராசிக்கு மாறுவதால் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம். உடல் நலனில் சிக்கல்கள் ஏற்படலாம். மருத்துவ ஆலோசனை பெற தவறாதீங்க. பெண்கள் குழந்தை பேரு இது தொடர்பான மகிழ்ச்சியான சம்பவங்களை பார்க்க போகிறாங்க அப்படின்னே சொல்லலாம். சிலருக்கு அறுவை சிகிச்சை செய்ய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தால் கணவன் மனைவி உடற்பயிற்சி யோகா தியானம் இதெல்லாம் மேற்கொள்வது நல்லது. அதே போல் நீங்கள் உணவு பழக்கத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சரி, கும்பராசியில் தொழில் பற்றி கேட்கும்போது எப்படிப்பட்ட பலன் அமையும் அப்படின்னு பார்க்கலாம். கும்பராசிக்கு தொழில் வியாபாரம் தொடர்பாக சிறப்பான காலகட்டமாக அமைய போகுது. பல ஆண்டுகளாக இருந்து வந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீங்க. பணியிடத்தில் கடின உழைப்பிற்கான பலன்கள் அனைத்தையும் பெறுவீங்க. உத்தியோகத்தில் பிறரிடம் அனுசரித்து போகிறது ரொம்பவே நல்லது. ஒருங்கிணைப்பை கடைபிடிப்பது ரொம்பவே சிறப்பு. சிலருக்கு பதவி சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புதிய தொழில் தொடங்க நினைக்கிறவங்க கூடுதல் கவனம் செலுத்தணும். அந்த தொழில் தொடர்பாக அனைத்து அம்சங்களையும் புரிந்து கொண்ட பிறகு செயல்படுவது நல்லது. இல்லை அப்படின்னா தேவையற்ற நஷ்டத்தை சந்திக்க நேரிடலாம். இந்த ஆண்டில் தொழில் வியாபாரம் தொடர்பாக நீங்கள் அதிகமாக எந்த ஒரு ரிஸ்கையும் எடுக்க வேண்டாம் அப்படின்னே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. மின் சாதனம் தொழில்நுட்பம் துறையில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய வேலை ரொம்பவே சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன் அமையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு நிதிநிலையை ஓரளவுக்கு முன்னேற்றமாக இருக்கும். அதே சமயம் நிதி தொடர்பாக முடிவுகள் எடுக்கிறதுல கூடுதல் கவனம் தேவை. ஆபத்தான முதலீடு ஊக வணிகங்களில் ஈடுபட வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுது. பங்கு வர்த்தகத்தில் பண முதலீடு செய்வதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. இந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூதாதையர் சொத்துக்கள் பெறுவதற்கு தொடர்பான சில மன அழுத்தத்தை சந்திக்க நேரிடலாம் அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய வருமானம் சிறப்பாக இருந்தாலும் கூட செலவுகளும் அதிகரித்து காணப்படலாம். திடீர் செலவுகளால் மனக்கலக்கம் அடைவீங்க. உடல் நலம் தொடர்பாக பணம் அதிகமாக செலவாகும். முடிந்தவரை அதிகமாக சேமிக்க முயற்சி செய்வது நல்லது. செலவுகளை கட்டுப்படுத்துவதும் கடன் வாங்குவதை தவிர்க்கிறதும் ரொம்ப ரொம்ப அவசியம்.
இதே போல் இந்த ராசிக்காரர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆண்டின் முதல் காலாண்டில் உங்களுடைய வீடு மற்றும் குடும்ப வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. நெருங்கிய உறவினர்களால் தேவையற்ற மன அழுத்தத்திற்கு ஆளாவீங்க. மே மாதத்துக்கு பிறகு உங்களுடைய நிலைமை சீராகும். நிதி நிலைமை கண்டிப்பாக மேம்படும். குடும்ப வாழ்க்கையில் இருந்த கடினமான சூழ்நிலை மாறி அன்பும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். திருமண வாழ்க்கையில் வாழ்க்கை துணையுடன் புரிதல் சிறப்பாக இருக்கும். புதுமண தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதில் வாழ்க்கையில் சூழல் சாதகமாக இருக்கும். காதலை திருமணத்திற்கு கொண்டு செல்ல வாய்ப்பு அதிகம். பெற்றோருடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க. கண்டிப்பாக அது இந்த நேரத்தில் நல்லதொரு பலனையே பெற்றுக் கொடுக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு 7.5 சனி ராகு உங்களுடைய ராசிக்கு மாறுவதாலும் பெரிய அளவில் சாதகமான சூழ்நிலைகள் இருக்காது அப்படின்னும் சொல்லப்படுது. மேலும் குருவினுடைய மாற்றம் ஒரு அளவு உங்களுக்கு உதவும். கும்ப ராசியில் சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்வது மங்களகரமாக அமையும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் என்ன மாதிரியான வழிபாடுகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமைகளில் அனுமன் வழிபாடு செய்வது நல்லது. மாற்றுத்திறனாளிகள் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வது ரொம்பவே நல்லது அப்படின்னு கும்பராசிக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் குறிப்பிட்டு இனி கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல பலன்களை பெறப்போகக்கூடிய ராசியில் நீங்களும் ஒருவராகத்தான் சொல்லியிருக்காங்க. 7.5 சனி ஆரம்பத்தில் இருந்து வாழ்க்கையில் பல நொடிகளில் உங்களுக்கு பல நெருக்கடிகள் வந்திருக்கும். குரு சாதகமான இடத்துல இல்லாத காரணத்தால் நிலையான எண்ணங்கள் உங்களுக்கு இருந்திருக்காது. மேலும் முடிவு எடுக்கிறதுல தடுமாற்றம் இருந்திருக்கலாம். ஜென்ம சனி விலகுவதால் 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது சிறப்பான வருடமாகவும், 7.5 சனி தொடர்ந்தாலும் கூட மே மாதத்துக்கு பிறகு குரு பகவான் உங்களுக்கு 5வது இடத்திற்கு செல்கிறார் என்றும் சொல்லப்படுது. அதனால் 7.5 நாட்டு சனியினால் தாக்கம் குறையும் என்றே சொல்லலாங்க. நீங்கள் உங்களுக்கு ஒரு வழக்கில் இருக்கீங்க அப்படின்னா அந்த வழக்கில் ஏதாவது ஒரு தடுமாற்றங்கள் வரலாம். தடுமாற்றங்கள்லாம் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த தடுமாற்றம் விலகும். உங்களுடைய வாக்குஸ்தானம் பலமடையும். பணம் சார்ந்த விஷயங்களில் இருந்த சிக்கல்கள் மறைந்து பண வரவு அதிகரிக்கும். கணவன் மனைவி இடையே இருந்த பிரச்சனைகள் விலகி அந்யோன்யம் அதிகரிக்கும். பிரிந்த கணவன் மனைவி இணைவார்கள். புதிய முயற்சிகளில் துணிவோடு இறங்கி வெற்றி பெறுவீங்க. காத்திருப்பில் இருக்கக்கூடிய பணிகளை எல்லாம் அடுத்தடுத்து செய்து முடிப்பீங்க என்று சொல்லலாம். தன்னம்பிக்கையால் பல மடங்கு உங்களுக்கு எல்லாமே சீராகும் என்று சொல்லப்படுது. புத்திர பாக்கியத்திற்காக தவம் இருக்கக்கூடிய தம்பதிக்கு கண்டிப்பாக குழந்தை வரம் பெறக்கூடிய காலகட்டமாக கூட இது அமையலாம். ஜென்ம சனி 7வது இடத்துல இருந்தாலும் கூட ராகு கேது சர்ப்பதோஷத்தாலும் திருமணத்தில் தடை இருந்தாலும் கூட இந்த ஆண்டு திருமண பாக்கியம் கைகூடி வரும். காதலர்களுக்குள்ள இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து போகும் அப்படின்னே சொல்லலாம். கொடுக்கல் வாங்கல் வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான அம்சமே உண்டாகுது. பாத சனி பணவரவை அதிகரிக்கும். வெளிநாட்டு வாய்ப்புகள் தேடி வரும். திரைத்துறை ஊடகத்துறையினருக்கு இந்த வருடம் ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் அடுத்த 3 வருடங்களுக்கு புதிதாக யாரையும் நம்ப வேண்டாம். அதீத பற்று அதீத காதல் ஆறாத வடுக்களாக மாறலாம். 2இல் இருந்த ராகு ஜென்மத்துக்கு வராரு. அஷ்டத்தில் இருந்த கேது 7வது இடத்திற்கு மாறுகிறாரு. அதனால் ஆண் பெண் உறவு விவகாரத்தில் இருபாலரும் சற்று கவனமாக இருக்க வேண்டும். நம்பிக்கை துரோகம் பழி வாங்குவது இவையெல்லாம் நீங்கள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதிலேருந்து கவனமாக இருக்கிறது நல்லது. மாணவர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்மத்தில் ராகு வாக்கில் சனி வருவதால் இடையூறுகள் இருக்கலாம். அதனால் சற்று கூடுதல் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. இது மட்டும் இல்லாமல் மேலும் சிந்தனைகளில் தடுமாற்றம் ஏற்படலாம். குரு சாதகமாக இருப்பதால் கல்வியில் முன்னேற்றம் கிடைக்கும். இருந்தாலும் அதற்கு கடுமையான முயற்சியை செய்வது அவசியம். மே மாதத்துக்கு பிறகு கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசியில் ராகு வர்றதால நாகாம்மன் கோவில், லக்ஷ்மி நரசிம்மர், காளியம்மன், வராகி உள்ளிட்ட உக்கிரமான கடவுள்களை வணங்குவதால் தடைகள் விலகும். சிவன் கோவிலில் செய்யக்கூடிய பௌர்ணமி வழிபாட்டிலும் தடைகள் விலகி முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம்.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் நாம் கும்பராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.